கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில கூட அடியாரு ஆண்டவர் இங்க நின்று ஆண்டவருடைய சில வார்த்தைகள், அதாவது ஆண்டவருடைய பயணத்தை பற்றி பேச ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு முதலாவதாக என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு சபையாருக்கும் ஆண்டிக்கும் பாஸ்டர் முறைவேக்காக ஸ்தோத்திரம். நேற்றைய வேலை எனக்கு ரொம்ப பலகீனமாயிடுச்சு, கால் நடக்கவே முடியல. இன்னைக்கு நான் வரமாட்டேன்னு ஆண்டி கிட்ட சொல்லணும் அப்படின்னு அந்த சூழ்நிலை வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு 10 மணிக்கு அவங்க ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. ரொம்ப ஹெவி டோஸ் ஆகிடுச்சு. நைட்டு படுத்து 2 மணி வரைக்கும் தான் தூங்கினேன். 12 மணிக்கு படுத்து 2 மணி வரைக்கும் தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். தூக்கமே இல்லை. ஐயோ ஆண்டவரே, நான் முதல்ல நாளைக்கு உங்கள் சர்வீஸ்க்கு வரணும், நீங்கள் கொடுத்த வார்த்தைகளை நான் ஷேர் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தான்ப்பா பலன் கொடுக்கணும். சுத்தமாகவே மைண்டு பிளாங்காக ஆயிடுச்சு. சரி, ஆண்டவர் இருக்காரு, அவர் நம்மளை நடத்துவார். அதனால இந்த வார்த்தையை கூட ஆண்டவரோட திருநாமத்தினோட மகிமைக்காக நான் எடுத்திருக்கேன். இது என்னன்னா 7 வார்த்தைகள். நான் போன வருஷம் பேசியிருக்கேன் 2 வார்த்தைகள், போன வருஷமும் அதுக்கு முந்தைய வருஷமும். இது ஒரு ஜென்ரலா ஒரு ஜிஸ்ட், அதாவது இயேசுப்பாவோட பயணம், கிறிஸ்துவினுடைய பயணம். இந்த சிலுவை நாட்களை நம்ம தியானிச்சிருக்கோம். எல்லாமே சிலுவை 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 சிலுவைன்னு பற்றி நிறைய சிலுவைப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். இது எப்படி இயேசு கிறிஸ்துவோடைய அந்த பயணம், கடைசி பயணம், ஆண்டவருடைய பயணம் எருசலேம்ல இருந்து கல்வாரி சிலுவையில முடிஞ்சது அப்படின்றத ஒரு சின்ன சின்ன பேசஸா ஆண்டவர் எனக்கு எடுத்து தெரிவி செஞ்சாரு. ஸோ இப்போ ஆண்டவர் பெட்சா, அப்படியே நீங்க ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி நீங்க எடுத்துட்டு போகலாம். ஆண்டவர் பெத்தானியா கிராமத்துல லாசருவை எழுப்பி அற்புதங்கள்லாம் செஞ்சுட்டு அங்கேருந்து நேராக எருசலேமுக்கு வராரு. எருசலேமுக்கு எப்படி வராரு? பாம் சண்டேன்னும் போது அவர் அந்த கழுதியின் மேலே ஏறி வராரு. எருசலேம் நகரத்துக்குள்ள பவனி வராரு. அவர் வராருன்னா எப்படி வராரு? அதாவது இப்ப கிறிஸ்துவனுடைய அந்த பயணம் எருசலேம் நகரத்திலிருந்து கல்வாரி கெத்செமனே கொல்கத்தா வரைக்கும் வர பயணம் அதுல எந்தெந்த விஷயங்கள் இடம்பெற்றது, எது எது சாதாரணமான விஷயங்கள் அவரோட வருகையினாலையும் அவர் கூட இருந்ததாலையும் சிறப்பு பெற்றதுன்றதையும் நம்ம இங்க பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் அவரு எருசலேம் நகரத்துக்குள்ள வராரு. முதல் ஒரு கழுதையை தேர்ந்தெடுக்கிறாரு. கழுதையை தேர்ந்தெடுக்கும் போது ஏன் இயேசுப்பா கழுதையை தேர்ந்தெடுக்கிறாரு? அந்த காலத்துலலாம் ஆண்டி போன தடவை பேசும்போது சொன்னாங்க, ராஜாக்கள்லாம் வரும்போது குதிரையில வருவாங்க. குதிரையில வந்தாங்கன்னா அவங்க வேரியர்ஸா போர் வீரர்களா வருவாங்க. அவங்க குதிரையில வந்தாங்கன்னா ஐயோ இவன் சண்டை போட தான் வரான்னு வச்சு ஜனங்கள்லாம் பதறி அடிச்சு ஓடு. ஆனா யானையில வரும்போது பவனி வருவாங்க. எல்லாரையும் நகரத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு போறதுக்கு, கோயில் குளம்லாம் போறதுக்கு ராஜாங்க வருவாங்க. அது சோழர்கள்லாம் நிறைய யானையில தான் வருவாங்க. பட் நம்ம இயேசுப்பா கழுதையில வந்தாரு. ஏன் கழுதையில வந்தாரு? கழுதைன்றது ஒரு சமாதானத்தை குறிக்கிற ஒரு சமாதான பிரபுவா, சமாதான ராஜாவா எருசலேம் நகரத்துல பவனி வந்தார். இதுல மெயின் ஐட்டம் என்னன்னா, கழுதை ஒரு வீக்கான ஒரு அனிமல். அந்த கழுதையும் அதனோட மரியனையும் ஏறி வந்தாரும் நம்ம வேதத்துல படிக்கிறோம். அந்த கழுதை குட்டிய இருக்கிறதுலயே எதுக்கும் யூஸ் இல்லாது, சரி அதை அப்படி வாரத்துல கட்டி வைக்கலாம்னு மேபி அந்த காலத்துல கட்டி வச்சிருக்கலாம். அது என்ன பொதி சுமக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும், சின்ன சின்ன வேலைகள் செய்ய. யார் அளவுக்கோ குதிரை அளவுக்கோ அது ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கும். ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்மள என்ன ஒண்ணுமே இல்லாத வேஸ்ட், உடஞ்சு போன பாத்திரம், இனி நீ எதுக்கும் பயன்பட மாட்டேன்னு தூக்கி நெக்லெக்ட் பண்ணதெல்லாம் கரெக்டா எடுத்து எடுத்து தேர்ந்தெடுத்து நம்மளை கூப்பிடுறாரு. அது மாதிரிதான் அந்த கழுதையும் தேர்ந்தெடுத்து கழுதையில பவனி வந்தார், ஆண்டவர் வந்தார். எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம ரோமானியர்கள் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் ஆண்டவர் வராருன்னு ஓசன்னா ஓசன்னான்னு துணி மணி வஸ்திரம் எல்லாத்தையும் போட்டு அவர் வரவேற்றாங்க. ஆனா அப்படி இல்லை. ரோமானியர்கள் கிட்ட இருந்து மட்டும் யாரையும் அவங்கள விடுவிக்கல. உலக ரட்சகரா நம்புற எல்லா பாவத்துல இருந்து தேவன் விடுவிக்க வந்தார். அல்லேலூயா. அதாவது ஒரு சாதாரண ஒரு எளிய விஷயங்கள் தான், யாருக்குமே உதவாது, குப்பை, வேண்டாம், வேஸ்ட், அசிங்கம்,
அப்படி தூக்கி போட்டதை தான் நம்ம ஆண்டவர் எடுத்து, இல்லை இது எனக்கு வேணும் அப்படி நம்மளை தெரிஞ்சுக்கிட்டா மாதிரி தான் ஆண்டவர் எடுக்கிறதுல அவர் வந்து ஹீரோ. அடுத்தது ரெண்டாவது வந்து மவுண்டி தர்ஸ்டே. அதுவும் புனித, அவங்க சொன்ன மாதிரி புனித வெள்ளினா மாதிரி புனித வியாழன். சீஷர்களோட காலை கழுவுறது. அதாவது எஸ்லேமுக்கு வந்தாரு பாம் சண்டே, 3 நாள் அங்க என்ன பிரசங்கம் அது பண்ணியிருப்பார் ஆண்டவர், சீஷர்களோட இருந்திருப்பாரு. அடுத்தது அந்த மவுண்டி தர்ஸ்டே அந்த சீஷர்களோட காலை கழுவுறது, லாஸ்ட் சப்பர், அது கடைசி விருந்து, அந்த ராபோஜனம் பண்ற அந்த ஒரு அக்கேஷன். அவர் வந்து கழுவும் போது இயேசு கிறிஸ்து வந்து எல்லாருடைய ரபி ரப்பூனி, அவர் போதகர், ஆண்டவர், ஆண்டவர்ன்றது மெயின். அடுத்தது ரபி ரப்பூனி போதகர், எல்லாருக்கும் எல்லா விதமான அட்வைஸையும் கொடுக்கிறவர், நோயை சரி பண்ணுகிறவர். ஆனா அவர் வந்து தன்னைத்தானே தாழ்த்தி, அதாவது குதிரையில வரும்போது ஒரு ராஜாவா வந்தவர் இந்த இடத்துல தன்னைத்தானே தாழ்மைப்படுத்தி தன்னுடைய சீஷர்களோட காலை கழுவி, நீங்களும் இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் காலை கழுவுன்னு சொல்லல, அன்பு செலுத்துங்க, தாழ்மையா இருங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் சொன்னாரு. அதாவது ராஜாவா வந்தவர் வந்து ராஜாவா இருக்க வேண்டியவர் இந்த உலகத்துக்கு வந்து தாழ்மையா நாம் அவரே ஒப்பு கொடுத்து நமக்காக உயர்ந்திட்டார். ஸோ இது வந்து அவரோட தாழ்மையின் அடையாளமும் அந்த காலை கழுவுற அந்த ஒரு லாஸ்ட் சப்பர், அந்த டின்னர்ல நடக்கிற விஷயம் நமக்கு வந்து நினைவு கூற வேண்டியது. தேர்டு வந்து முள்முடி சுமக்கிறது. முள்முடிங்கிறது வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயம். அதாவது அந்த காலத்துல ரோமன்ஸ் வந்து ரொம்ப கொடூரமா அந்த சிலுவைங்கிற அந்த ஒரு விஷயமே கொடூரம். அதுல இந்த முள்முடியெல்லாம் போட்டு அழுத்துறது வந்து ரொம்ப மோசமான விஷயம் தான். அதாவது அவர் வந்து என்ன, ரோமன் அந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்க, நீதான் ராஜான்னு சொல்றியே, இந்த முள்முடிய சுவரு, இந்த கிரீடத்தை வச்சுக்கோ அப்படின்றது, உள்ளாலான கிரீடத்தை எடுத்து அவர் தலையில வந்து அப்படியே பொறுத்துறாங்க, அழுத்தினோன்னா அவர் அப்படியே ரத்தம் சிந்த ஆரம்பிக்குது. அவர் அப்பவும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா சைலண்டா இருக்கார். முள்ளுங்கிறது வந்து ஒரு சாபத்தின் அடையாளம். இது வந்து ஆதியாகமம் 3:17-18 ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்லிடுறாரு, பாவம் உனக்கு முள்ளும் குறுக்குமாக முளைப்பிக்கும். ஸோ பாவம் தான் வந்து நமக்கு முள்ளா குறுக்கா இருக்கு. ஸோ நம்ம பண்ண பாவங்கள் சாபங்கள் தான் ஆண்டவர் வந்து முள்முடியா சுமந்தார். நம்மளுடைய பாவங்களே சாபங்களே தான் ஆண்டவர் முள்முடியா நமக்காக சுமந்து ரத்தம் சிந்தனாரு. ஸோ இந்த வந்து முள்முடிங்கிற ஒரு கிரீடம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மகிமையான கிரீடமா மாறிச்சு. அந்த முள்ளுக்கு இருக்கிற அந்த நேச்சரே போய் அது ஆண்டவர் தலையில போய் ஏறினோன்னு அது மகிமையின் கிரீடமா மாறிச்சு. கழுதை வந்து இன்னாலும் பேசப்படுது, அதே மாதிரி முள் கிரீடமும் இன்னாலும் பேசப்படுது. நெக்ஸ்ட் சிலுவை பாடு ரொம்ப மோசமானது. அந்த காலத்துலலாம் சிலுவையில் அறைதல், க்ரூசிஃபிக்ஷன் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஷியன் கிங்டம், பாரசீக பேரரசுல தான் எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா ரோமானியன்ஸ் வந்து அது ரொம்ப அதிக அளவுல துன்புறுத்துற ஒரு விஷயமா அந்த சிலுவை பாடுகளை வந்து கொடுத்தாங்க. சிலுவை பாடுகள் வந்து ஜென்ரலா ஒரு சிலுவையில மரணம் வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா அட்டர்மோஸ்ட் சினிஸ்ட், யார் ரொம்ப அதிகமா பாவம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அந்த தண்டனை. ஆனா நம்ம ஆண்டவர் ஒன்றுமே யாருக்குமே ஒரு பாவத்தை நினைக்க கூட செய்யாதவர், நமக்காக பூமியில இறங்கி வந்து நம்ம செஞ்ச பாவங்களுக்காக தண்ணியே ஜீவ பலியாகி சிலுவையில தொங்கின தேவன். அவருக்கு கடைசியில பரபாசை விட்டுட்டு இவரை தூக்கி சிலுவையில போடுங்க சொன்னாரு. சிலுவையில அரைஞ்சாங்க. சிலுவையில அவர் கூட 2 கல்வர்களையும் சேர்த்து அரைஞ்சாங்க. ஸோ இந்த அவமான சின்னம், சிலுவைன்றது ஜெனரலா பார்க்க போனா ஒரு சின்னர் தொங்க வேண்டிய ஒரு ஆப்ஜெக்ட். இதுல நம்ம ஆண்டவரை தூக்கி நிறுத்தினாங்க, கூடவே 2 கல்லணையும் நிறுத்தினாங்க. சரி, அதுக்கு வந்து அவங்க வந்து டிசர்வ், நம்ம ஆண்டவர் கொஞ்சம் கூட டிசர்வ் இல்லை. இந்த சிலுவையின் சின்னம் நம்ம ஆண்டவர் ஏறி அது வந்து வெற்றி சின்னமா ஆச்சு. ஏன்னா இப்ப கிறிஸ்துவர்னாலுமே ஃபர்ஸ்ட் என்ன அடையாளம்,
கிராஸ்ப்பா, சிலுவைப்பா, அவங்க வீட்டில் சிலுவை இருக்கும். சிலுவைன்னா அது எனக்கு பெந்தகாஸ்டல்னா இப்போ என்னன்னு தெரியாது. கிறிஸ்டின்னா சிலுவை இருக்கும், சிலுவைன்னா கிறிஸ்டின். அப்போ இதுக்கான அர்த்தம் தெரியாது. ஆண்டவர் தொங்குறது அது இதனால தான் மகிமை பெற்றுச்சுன்னு. ஓ, கிறிஸ்டின்னா சிலுவை போடுவாங்க போல அப்படின்னு. ஸோ இந்த சிலுவைக்கே ஒரு அவமான சின்னமான இந்த சிலுவைக்கு நம்ம ஆண்டவரால தான் அதுக்கு மோட்சம் கிடைச்சிது. லிபரேஷன் வந்து அதுக்கு சிலுவைக்கு நம்ம ஆண்டவரால தான் கிடைச்சது. அது சரிங்க, எல்லாம் முடிஞ்சது. ரைட்டு. அடுத்தது ஆணி. ஒரு ஆணி வச்சாங்க சிலுவையில் படிக்க வச்சு. கையில் 2 ஆணி, காலில் 2 ஆணி, ஆல்ரெடி முடியும். இந்த ஆணி வந்து இரும்பு. அது ஒரு ஆணியும் நம்ம பார்த்துருப்போம் யூடியூப்ஸ்லாம் எவ்வளோ நீள அகலத்தோட இருக்கும், அது எவ்வளோ கூர்மையாக இருக்கும். அந்த காலத்துல ஏன் வந்து ஆணி அடிப்பாங்கன்னா, ஒரு கல்வன் அந்த சிலுவையிலிருந்து வெளியில தப்பிச்சு ஓடி போக கூடாதபடிக்காகவும் கொஞ்சம் கொஞ்சமா மரணத்தை ருசி பார்க்கறதுக்காகவும் தான் ஆணி அடிக்கிறாங்க. ஒரே நிமிஷத்துல வந்து தூக்கு தண்டனை அந்த மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தரை துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி அவங்க பண்ண பாவங்கள் எல்லாம் ரீகால் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆணியை வந்து அடிக்கிறாங்க. ஆனா நம்ம ஏசப்பாவையும் அப்படிதான் ஆணி அடிச்சாங்க. அந்த கையில அடிச்சாங்க. அந்த கை நமக்காக எத்தனையோ பேரை சுத்தப்படுத்திச்சு. அந்த மணிக்கட்டு, கை, காலு எவ்வளோ நமக்காக எந்தெந்த ஊருக்கோ ஓடி போய் உபதேசம் பண்ணாரு. எத்தனையோ பேர் ரட்சிச்சாரு, எத்தனையோ நோயாளிகளை குணப்படுத்தினாரு. ஆனா அந்த கையிலையும் கால்லையும் நமக்காக ஆணி அடிச்சாங்க ஆண்டவர். அந்த ஆணின்றது ஒரு இரும்பு இல்லை, அது வந்து நம்ம பாவத்தோட பாரம். அந்த பாரத்தை வந்து ஆண்டவர் வந்து கையிலையும் காலையும் யாருக்காக சுமந்தாரு? நமக்காக தான் சொல்றேன். பானங்களை நம்ம கையில நம்ம பாவம் செஞ்சா நம்ம கையை பாக்குறாரு, உனக்காக தானே நான் என் கையில அடிச்சாங்க அப்படின்னு. ஸோ ஒன்றும் அவரோட இந்த பயணத்துல வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து பின்னாடி வந்து எத்தனை அடையாளங்கள் வந்து ஆண்டவர் வச்சிருக்காரு பாருங்க. லாஸ்டா வந்து எங்க சிலுவையில 9 மணி அவர் சிலுவையில அறையிறது, 3 மணி ஆண்டவர் வந்து ஜீவனை விடுறது. ஸோ இடைப்பட்ட இந்த 6 மணி நேரம், இந்த 6 மணி நேரம் அவர் மனசுல வந்து எவ்வளோ துக்கம், துயரம் அதெல்லாம் இல்லை. ஏன்னா அவர் வந்த வேலையை முடிக்கணும்ன்றத வந்து ரொம்ப உன்னிப்பா ரொம்ப கரெக்டா இருந்தாரு. அப்படிதான் கொடுத்த வேலையை நம்ம முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்னு. ஸோ அந்த 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் அந்த நேரத்துல கூட அவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த வேர்டு வந்து என்ன? மன்னிப்பு. அப்பா, இவங்களாம் தெரியாம நடிச்சிட்டாங்க, இவங்களை நீங்க மன்னிச்சிருங்க. அதாவது கடைசி தருவாயில கூட ஒருத்தரை மன்னிக்கணும். மன்னிப்புன்றது ஆண்டவருக்குள்ள இருக்கிற மாதிரி நமக்கும் இருக்கணும்ன்றத அவர் சிலுவையின் கடைசி நிமிஷத்துல கூட வந்து மன்னிப்பை குறிச்சு நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அடுத்தது வந்து ரட்சிப்பு. அதான் இன்று முதல் என்னோட பரதேசில் இருப்பான்னு பக்கத்துல இருக்க கல்வனுக்கு வந்து அந்த நேரத்துல ரட்சிப்பு கொடுக்கிறாரு. அந்த 2 கல்வன்ல ஒருத்தர் வந்து ஆண்டவரை புரிஞ்சுக்கிறாரு, இன்னொருத்தர் அப்படியே இருந்துறாரு. ஸோ அந்த ஆண்டவருடைய ரட்சிப்புன்னும் கிருபையும் நமக்கு எப்போ வேணாலும் கிடைக்கலாம். ஸோ நம்ம ஆண்டவரை எந்நேரமும் எக்காலமும் வந்து அவருடைய ரட்சிப்புக்காகவும் கிருபைக்காகவும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா அவருக்கு கடைசி நேரத்துல கிடைச்சிருச்சு பாருங்க அந்த கல்வனுக்கு. அந்த மாதிரி அவர் கொடுத்தது ரட்சிப்பு. அடுத்தது அக்கறை. அதாவது இதோ இந்த தாய், இதோ ஒரு மகன். அதாவது அவரு கடைசியா பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளும் போது கூட, தன் உயிரை விடும்போது கூட தன் தாய் மரியாள வந்து தனியா விட்டுட்டு போல அந்த அம்மாவை. அவர் ஒரு கிரகஸ்தனா, ஐயோ இவங்களுக்கு நம்ம ஏதாவது பெற்றோர்களுக்கு ஒரு இடம் காமிச்சிட்டு போனோம்னுட்டு ஒரு சீஷரை வந்து மகனா அவருக்கு வந்து அந்த அம்மாவுக்கு நிர்ணயம் பண்றாங்க. ஸோ அந்த கொடுமையான அந்த சூழ்நிலையில கூட தன் குடும்பத்தை மறக்காம அவர் வந்து அந்த கிரியைகள்ல வந்து அவர் வந்து ஈடுபடுறார். தன் பாசத்தை வந்து தாழ்த்தி காட்டுறார். நெக்ஸ்ட் வந்து தனிமை. 4வது பாகம் தனிமை. இருள் ஃபுல்லா சூழ்ந்து போச்சு. அந்த 12 to 3 ஃபுல் டெட் பிளாக். அந்த ஆஃப்டர்நூன்ன்றது நைட்டா போச்சு. அந்த மாதிரி ஒரு டெட் பிளாக் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றாரு? தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் கேட்கிறாரு. அந்த நேரம் தான் தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ் ஆஃப் கேப், சின்ன இடைவெளி. அந்த இடைவெளியில நம்ம உலகத்தோட எல்லா பாவமும் அவர் மேல வந்து விழுந்துருது.
விழுந்ததால தேவனுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த இது வந்து கம்யூனிகேஷன், தேவ பிரசன்னம் ரெண்டு பேருக்கும் இருக்கிறது கம்யூனிகேஷன் வந்து டிட்டாச் ஆயிடுது, சும்மா ஒரு செகண்ட் டிட்டாச் ஆயிடுது. ஸோ இவ்வளவு வலியும் வேதனையும் தேவனுக்காக தேவனை நோக்கி பார்த்துட்டு அவர் சுமந்துக்கிட்டு இருந்தாரு. அந்த ஒரு செகண்ட் அவருக்கு அந்த பிரசன்னம் விட்டு போயிடுவே. அதுவும் யாரு? நம்மால தான். நம்ம பாவம் எல்லாம் உலகத்தின் பாவம் மொத்தமா அவரை போட்டு அந்த நேரத்துல அழுதுறதால தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிறார். நெக்ஸ்ட் மனுஷனுடைய துன்பம் அவருக்கு எப்படி வருது பாருங்க. அதாவது அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாகமா இருக்கிற அப்படிங்கிறார். ஏன்னா அவர் மாம்சமா இருக்கும்போது அவ்வளோ நேரம் சிலுவையை சுமந்துட்டு வந்து இவ்வளோ அடி, இவ்வளோ பிளட் லாஸ் எல்லாம் இருக்கும்போது அவருக்கு தாகம் வந்திருக்கு. தாகம் வந்த போது அந்த இடத்துல அதை வந்து எதை மீன் பண்ணுதுன்னா, ஆண்டவர் வந்து நம்மளோட வலி, வேதனை, இன்பம், துன்பம் எல்லாத்தையும் அறிகிறார். எப்படின்னா அவருக்கு அந்த நேரத்துல தாகம் வந்திருந்த போது மனுஷனுக்கு பசி தாகம் இருக்கிறத உணர்ந்தார் இல்லையா? அதனாலதான் நம்மளுடைய இன்னைக்கு நம்ம படுற பாடு, என் பிள்ளைக்கு இந்த வலி இருக்கு, இந்த வேதனை இருக்கு, இந்த கஷ்டம் இருக்கு அப்படின்றத அவர் உணரக்கூடிய தேவனா இருக்கிறார். மாம்சமான தேவனா அவர் இருக்கும்போது எல்லா கஷ்டங்களையும் பார்த்த தேவன் நம்மளுடைய எல்லா பாடுகளையும் உணரக்கூடிய, நம்மளுடைய ஜபங்களுக்கு செவி கொடுக்கக்கூடிய தேவனா அவர் வந்து நல்லா பாடப்படுறார். அடுத்தது 3 மணி கரெக்டா அது வந்து வெற்றியின் அறிவிப்பு. என்னன்னா முடிந்தது. அவர்தான் அவரை வந்து எந்த நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு அமிச்சாரோ 30 வயசு வரைக்கும் வாழ்ந்து தச்சனுடைய பிள்ளையா இருந்து 3 வருஷம் அவர் சர்வீஸ் பண்ணி சிலுவையில் அரைஞ்சி, ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்த வேலையை நான் கரெக்டா செஞ்சு முடிஞ்சது அப்படின்ட்டு ஜெயக்கொடி ஏத்துறாரு. பாவம் மீது ஜெயம் எடுத்தார், சாத்தான் மீது தோல்வியை கொடுத்தார், சிலுவையின் மீது வெற்றி சேர்ந்தார். நெக்ஸ்ட் முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். கடைசி முடிஞ்சதுக்கு அப்புறம் முழுமையா தன்னை ஒப்பு கொடுக்கிறது. பிதாவே என் ஆவியை உமது கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவ சித்தியத்தை நிறைவேற்றினார். அதனால இப்படியும் நம்ம வந்து ஆண்டவரை டெய்லியும் நம்ம வந்து ப்ரே பண்றோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனா இது எல்லாத்தை விட நம்ம ஆண்டவர் மாதிரியே நம்மளும் வாழணும். நமக்கு ஹீரோ யாரு? அல்டிமேட் ஹீரோ நம்ம ஜீசஸ் தான். நம்ம எப்பயுமே ஒண்ணு பண்ணா கூட நம்ம அவரை மாதிரி தான் பண்ணணும். அவருடைய ரிஃப்ளெக்ஷன் நமக்குள்ள எப்பயுமே நம்ம லைஃப்ல இருக்கணும். அது எல்லா விஷயங்களும் நம்ம இயேசப்பாவை வந்து பின்பற்றி போனாதான் நம்ம நித்திய ஜீவ வாழ்க்கையை அடைய முடியும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எந்நேரமும் பாவங்கள் நம்மளோட பாதைகள்ல இருந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம வந்து பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கும் போதுதான் பாவம் கரெக்டா குறுக்கால வந்து நிற்கும். ஐயோ என்னடா நம்ம பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறோமே, பாவம் வருதே அப்படின்னு அப்பதான் நம்ம நினைப்போம். அது பாவம் வந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம பரிசுத்தத்துக்கு எடுக்கும். ஆனா அந்த பாவத்தை வந்து ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு நம்ம ஆண்டவர் தான் நமக்கு அவர் தெம்பையும் திருப்பையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கணும். ஸோ இதன் மூலியமா மன்னிப்பு சிலுவையில கொடுக்கப்பட்டது, ரட்சிப்பு கொடுக்கப்பட்டது, ஆண்டவருடைய அன்பு வெளிப்பட்டது, பாவம் நீக்கப்பட்டது, வெற்றி கிடைச்சது, நமக்கு நித்திய ஜீவ வாழ்க்கைய கர்த்தர் வந்து கொடுத்திருக்காரு. ஸோ இது வந்து சிலுவையிலுடைய விஷயங்கள். இந்த கெத்செமனே தோட்டத்துல தான் அவர் வந்து காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜபம் பண்ண இடம். அப்ப அவங்க சொன்ன மாதிரி ரத்தம் வந்து வியர்வை வந்து ரத்தமா மாறிச்சு அந்த இடத்துல. ஸோ கெத்செமனேங்கிறது எங்க இருக்குன்னா எருசலேம்ல இருந்து கிழக்கு பகுதியில இருக்கு இந்த கெத்செமனே தோட்டம். இந்த கெத்செமனே எங்க இருக்குன்னா ஒலிவு மலைகளுக்கு கீழே இருக்குது. ஒலிவு மலைகளுக்கு கெத்செமனேன்றது வந்து அந்த அராமிய மொழியில வந்து எண்ணெயை வந்து நல்ல சுத்தமான எண்ணெயை வந்து விழிகிற இடம்னு அர்த்தங்களாம். ஸோ இந்த இடம் கெத்செமனே என்ற இடமும் வந்து இன்னைக்கு கூட நாட்கள்ல வந்து கெத்செமனே அந்த ஒலிவுமலைக்கு கீழே கிட்டத்தட்ட 150,000 கல்லறைகள் வந்து இருக்கு அப்படின்னு வரலாற்றுல சொல்லப்படுது, வரலாற்று தகவல். ஸோ இந்த மாதிரி கெத்செமனே தோட்டத்துல கல்வாரில தான் ஆண்டவர் வந்து லாஸ்ட் இயர் சிலுவையில ஏறினார். ஸோ இந்த மாதிரி ஆண்டவரை சுத்தி நடந்த நிகழ்வுகள், ஆண்டவரோட டிராவல் பண்ண விஷயங்கள் ஒவ்வொன்றும் வந்து ஆண்டவரால மகிமைப்படுத்தப்பட்டது. ஆண்டவர் கூட அதுங்க டிராவல் பண்ணிச்சு. சிலுவை, கழுத, முழுக்கிற இடம், இதெல்லாம் ஆண்டவரோட இருந்ததால அவமான சின்னமா ரொம்ப வீக்கன் எலிமெண்டா கருதப்பட்டது எல்லாம் ஆண்டவரோட இருந்ததால அது ரொம்ப த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட், த மோஸ்ட் ஃபேமஸ் திங்ஸா வந்து மாறியது. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த
கர்த்தருக்கு கோடான ஒரு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பு கொடுத்த சபையார் அனைவருக்கும் ஆண்டிக்கும் அப்போ